பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மதுரையினுடைய சித்திர திருவிழாவிலே நேர்முக வர்ணனை பண்ணுகிற வாய்ப்பு எனக்கு பல்லாண்டுகளாக கிடைத்து வருகிறது. அதற்கு இணையான திருவிழா தென்னகத்தில், தமிழகத்தில், இந்தியாவில் இல்லை என்று சொல்லலாம். அப்படி ஒரு திருவிழா உண்டு என்றால் அது புத்தக திருவிழா என்றுதான் நான் தைரியமா சொல்லுவேன். நல்லா தான் கேட்டு நிஜமா பண்ணுங்க. அந்த கடைசியில் 4 பேர் தரல பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, முதல்ல தட்டிடுவாங்களாக்க, நீ பேசு, நல்லா பேசுறதா தட்டுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு 2 நிமிஷம் கைதட்டி வரவேற்று மகிழ்ச்சியா, இப்போ வீட்டுக்குள்ள ஒருத்தர் வர்றாரு, வரவேற்கிறபடி வா வா உள்ள வா, கதவை திறந்துடி அப்படியா சொல்லுவோம். வாங்க 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 வாங்க, இன்னும் ஆளே காணும், நேத்தா வந்திருப்பாரு, இந்த ஆளே காணும் சொல்லணும் ஒரு வார்த்தை. இத்தகைய பெருமை மிகுந்த புத்தக திருவிழா எங்க நடக்குது? தமக்க மைதானம். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையிலிருந்து இங்கே பொருட்காட்சிக்கு வருவேன். சித்திர திருவிழா ஒட்டி முதல் நாள் பெரும்பாலும் எல்லாரும் இங்கதான் தூங்குவாங்க. ஒரு பழைய பில்டிங்கா இருக்கும், சங்கர்தாஸ் சுவாமி கலையரங்கம்னு போட்டிருக்கோம். இன்னைக்கு அந்த அரங்கம் ஒரு குளிரூட்டப்பட்ட அரங்கமாக 240க்கும் மேற்பட்ட புத்தக ஸ்டால்களை உடையதாக மாறி இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய தமிழக முதல்வர்களுடைய முயற்சியும் அமைச்சர் பெருமக்களுடைய ஆதரவும், குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய பெரும் முயற்சியும் தான் காரணம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டும் இல்ல, ஒரு 10 நாளைக்கு முதல்ல நான் மீனாட்சி அம்மன் கோயில்ல சுந்தரானந்த சித்தரை பற்றி பேசினேன். அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்திருந்தார். தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு அழைக்கிற மாதிரி அழைக்கிறாருங்க. புத்தகத்துல இருக்கு, மறுநாள் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. நான் கட்டாயம் வந்துருவேங்க அப்படிங்கிறேன். நான் என்ன ஒரு நினைவாற்றல், என்ன ஒரு வரவேற்பு பாருங்க. அவரோடு இணைந்து அரசு துறையை இயங்குவது போல டிஆர்ஓவாக இருந்தாலும், மற்ற அதிகாரிகளாக இருந்தாலும், தாசில்தார்களாக இருந்தாலும், அத்தனை பேரும் இதனை அன்போடு மகிழ்வோடு சிறப்பாக நடத்துகிறார்கள். அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை நான் மீண்டும் மகிழ்வோடு தெரிவித்து, புத்தக திருவிழா தொடங்கி இன்றைக்கு 4 நாட்கள் ஆகிவிட்டன. இந்த 4ஆம் நாள் நிகழ்விலே நம்ம எல்லாம் மேடைக்கு வரவேற்ற குழந்தைகள் முதல்ல நடனமணிகளாக நம்முடைய மாணவ செல்வங்கள் மேடையிலே பரதநாட்டியம் ஆடினார்கள், பள்ளி குழந்தைகள் ஆடினார்கள், நாடகங்கள் நடந்தன. அவர்களெல்லாம் வரவழைத்த பேராசிரியர் பெருமக்கள் பாதி பேர் என்னுடைய மாணவர்கள் தான். எனக்கு அதுல பெரிய மகிழ்ச்சி. அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டி நன்றியும் சொல்லி, இன்றைய நிகழ்விலே நம்ம எல்லாம் வரவேற்று பெருமை சேர்த்த கல்லூரி இணை இயக்குனர் வணக்கத்துக்குரிய முத்துராமலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்து, அதே போல வாழ்த்துறையை மிகச் சிறப்பாக நிகழ்த்தி காட்டிய நம்முடைய பப்பாசியினுடைய துணைத் தலைவர் வணக்கத்திற்குரிய ஐயா மயிலவேலன் அவர்களுக்கும் அன்பு பாராட்டை சொல்லி, அவரோடு சேர்த்து, அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது, மேடையில் இருக்கவர் அங்க இருப்பாரு, இங்க இருப்பாரு, எல்லா இடத்துலயும் இருப்பாரு. அவர் தான் பப்பாசியினுடைய செயலாளர், உலகத்தை சுற்றி வருகின்ற முருகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்து, ஐயா மண்ணின் மைந்தர், எங்கள் கல்லூரியினுடைய பழைய மாணவர், எழுத்தாளர், பேச்சாளர் இல்லை நான் அப்படின்னு சொன்னாரு. ஆனா பொருள் பொதிந்த பேச்சாக இருக்குது. 2 வகை இங்க பேச்சு. என்ன அப்படின்னா, இப்ப மத்தளம் மாதிரி ஒரு பேச்சு, சத்தம் ஓவரா கேட்கும், உள்ள ஒண்ணு இருக்காது. மருந்து பெட்டி மாதிரி ஒரு பேச்சு, திறந்து எடுக்க 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 ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொரு உயிரை காப்பாற்றுகிற தன்மை உண்டு.
மருந்து பெட்டி போன்ற பேச்சை பேசிக்கார் நம்முடைய சுப்பாராவ் அவர்கள். அவர் பாட்டுக்கு சர்வசாதாரணமா மிகப்பெரிய நூல்கள் என்ற மொழிபெயர்த்த எளிமையா சொல்றாரு. அதோடு மட்டும் இல்ல, உட்கார்ந்த இடத்திலேயே உலகத்தை பத்தி சொல்றார். கண்ணாசன் கருப்பு படம்ங்கிற ஒரு படத்துல ஒரு பாட்டு எழுதியிருப்பார். எப்படி? இருட்டில் மறைந்து கொள்ள விளக்கடைப்பார், சிலர் கிணற்றில் இருந்து கொண்டு உலகளப்பார். இதுதான் அந்த வார்த்தை. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் அப்படின்னு அந்த பாட்டுல வரும். சில பேர் இருட்டில் மறைஞ்சுக்கிறதுக்காக விளக்கு அனுப்பானா, சில பேர் கிணற்றில் இருந்து கொண்டு உலகத்தை அளப்பாங்களாம். அவர்களெல்லாம் சாதாரண இடத்துல இருக்கிறார்கள் அவர் சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்க இருக்கிற இடம் தாங்க புத்தக ஆலயம். அதான் உண்மை. எவ்வளவு சொல்றீங்க, அந்த புத்தகத்தோட விலை எவ்வளவு, இந்த புத்தகத்தோட விலை எவ்வளவு, சொல்ல சொல்ல ஆச்சரியமா இருக்கு. ஐயா சுப்பாராவ் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்து, சுண்டல் சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டு எடுத்துட்டேன். அதே போல என்னை எடுத்து பேச இருக்கின்ற இளைய தலைமுறையை சேர்ந்த பல்வகை திறனை கொண்டவர், பேச்சாளர், நடிகர், விஜய் டிவியினுடைய செல்லப்பிள்ளை, திரைப்படங்களும் நடித்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய மேடைகளில் ஒரு திருக்குறளாவது சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளை வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல தொகுப்பாளர், அருமை சகோதரர் ஈரோடு மகேஷ் அவர்களை மதுரையின் சார்பாக அன்போடு நான் வரவேற்கிறேன். எங்களுடைய பட்டிமன்றம் வர விஜயதசமி அன்னைக்கும் சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் இருக்குது, மறக்காம பாருங்க. அதுல அவருடைய சிறப்பான சொற்பொழிவு நீங்க கேட்கலாம். அவர்களுக்கு என்னுடைய வரவேற்பை சொல்லி, அதே போல நன்றியுரை கூற இருக்கின்ற கல்லூரி கல்வி இயக்கத்தினுடைய கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டை சொல்லி, வருகையிலிருந்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய மதுரை மாநகரத்தை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு, நிக்கிறவங்க எல்லாம் இடம் இருந்தா உட்காந்துக்கலாம் வந்து. ஆனா அவங்க ஏன் நிக்கிறாங்கன்னு தெரியும். நல்லா பேசினா கேட்போம், இல்லைன்னா பார்ப்போம் அப்படின்ட்டு போவாங்க. இல்லை உட்காந்து கேளுங்க. புத்தக திருவிழால ஒரு அங்கம்ங்க இது. எப்படி ஸ்டால்கள் எல்லாம் போட்டிருக்காங்களோ அது போல சில நாட்களுக்கு முதல்ல ஒரு இது ஒண்ணு எனக்கு வந்ததுப்பா, வாட்ஸ்அப்ல பார்த்தேன். அதில் ஒருத்தர் கடுமையா வச்சிருந்தார் என்னைய. எப்படி புத்தக திருவிழால இவங்க முதல் மாதிரி யாரா பேச போடுறாங்க, அங்க ஸ்டால் காத்தாடுது, எல்லாரும் இங்க வந்து உட்காந்துக்கிறாங்க, இவங்க எல்லாம் பேசாட்டி என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் அவருக்கு ஒண்ணு சொல்றேன், கேட்டுங்க. நானோ ஈரோடு மகேஷோ சுப்பாராவ் அவர்களோ பேசி முடிச்ச பிறகு, ஐயா நீங்க பேசின பேச்சுல சொன்ன புத்தகம் இதுதானேன்னு சொல்லி எங்கிட்ட கையெழுத்து வாங்க வர்றாங்கல்ல, அங்க நாங்க ஜெயிக்கிறோம். அங்கதான் புத்தக திருவிழா ஜெயிக்குது. அதை நினைவு வச்சிருக்கேன். புத்தக திருவிழாவுக்கு வந்து நாங்க பொழுதுபோக்காக பேசிட்டு போறதுக்காக வரல. எப்படி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஈரோடு புத்தக திருவிழால நான் பேசுறப்போ ஒரு செய்தியை சொல்றேன். எப்படி மயிலாடுதுறையில தர்மபுரம் ஆதீனம் கல்லூரியில நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கல்லூரியில பேசிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு கல்வி அதிகாரி வர்றாருன்னு கூட்டமே விலகி எந்திரிச்சு ஓடுது. அவர் ஒன்றும் தாதாலாம் இல்லை, அவர் அதிகாரி. அதனால அவர் வந்த உடனே இத்தனைக்கும் அது கல்லூரிக்கு அவருக்கும் தொடர்பு இல்லை. அவரு பள்ளி கல்வி அதிகாரி, மாவட்ட அதிகாரி இல்லையா, வர்றாரு. வந்த உடனே மேடைக்கு வந்துட்டாரு. வந்த உடனே ஒரு பொன்னாடி எடுத்து போத்திட்டு என்னுடைய காலை தொட்டு கும்பிட்டு, ஐயா நான் உங்ககிட்ட படிச்ச மாணவர், நீங்க பேசுறத கேட்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, சகலகலாவல்லி மாலை சொல்லவா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. உட்கார வச்சுக்கிட்டே அவரை பக்கத்துல. சகலகலாவல்லி மாலை எழுதுறீங்களா? குமரகுருபரர், ஸ்ரீவைகுண்டத்திலே பிறந்த குமரகுருபரர், பிறந்த 6 வயசு வரைக்கும் ஊமையாக இருந்த பிள்ளை. அவரை பேச வைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கொண்டு போய் திருச்செந்தூர் கோயிலில் விட்டுட்டு, பிள்ளை பேசினா ஊருக்கு போவோம், இல்லாட்டி 3 பேர் கடலுக்கு போவோம் அப்படின்னு உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப அந்த குழந்தை கடல்ல விளையாடிட்டு இருந்தப்ப அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து இந்த குழந்தைகிட்ட ஒரு பூவை கொடுத்து, சொல்லு பூ அப்படி சொல்லிச்சான். பூ
முதல் வார்த்தை ஆ சொல்லுவான், அம்மா சொல்லுவான். அந்த குழந்தை பூ என்று சொல்லி பேச்சை தொடங்குச்சான். அதனாலதான் தன்னுடைய கந்தர்களை வெண்பால பூமேவு பர்வதம்னு ஆரம்பிச்சிருப்பாரு குமரகுருபரர். அந்த குமரகுருபரர் மதுரைக்கு வந்து நம்முடைய மீனாட்சி அம்மையை பாராட்டி பாடிய பாடல் தான் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த அம்மன் சந்திக்குள்ள போறப்ப இடது பக்கம் பார்த்தீங்கன்னா திருமண நாயக்கர் உட்கார்ந்துருப்பாரு. அவர் மடியில் ஒரு குழந்தை உட்கார்ந்துருக்கோம். அது பாடி முடிச்ச உடனே அவர் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த முத்து மாலையை கலட்டி அந்த புலவனுக்கு போடும். இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்துருக்கலாம். அந்த குமரகுருபரர் வந்து எத்தகைய பெருமை மிகுந்தவர்னு சொல்ற பாருங்க. ரொம்ப நாளைக்கு முதல்ல மதுரையில் இரவு 9 மணிக்கு மேல தர்ம தரிசனம் கொடுப்பாங்க. நான் தர்ம தரிசனத்துக்குள்ள போனேன். மழை கொட்டுன்னு கொட்டுது. மழை வந்தா என்ன ஆகும்னா கரண்ட் போயிடும். பார்த்துருக்கீங்களா? அது என்னன்னு தெரியல. தண்ணியில இருந்து தான் மின்சாரம் எடுக்கிறோம். ஆனா மழை பெஞ்சா கரண்ட் போயிடுது மின்சாரம். அப்புறம் கோயிலுக்குள்ள இருக்கோம். அந்த நேரம் பார்த்து சீர்காழி கோவிந்தராஜன் வந்திருந்தாரு. தீவெட்டி வெளிச்சத்தில் எல்லாரையும் கூட்டு போறாங்க. எனக்கு என்னமோ பாண்டியர் காலத்துக்கே போன மாதிரி இருந்தது. அப்ப அங்க இருந்த அர்ச்சகர் எல்லாம் அவரோட சில வடநாட்டுக்காரங்களும் வந்திருந்தாங்க. ஐயா ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு உடனே அவர் டக்குன்னு அந்த துண்டை இறுக்கி கட்டிக்கிட்டு தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயிலே நரைவெழுத்து துரைத்தீன் தமிழில் ஒழுகுனரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுத்து தொழும்பருள்ள கோயில் கேற்றும் விளக்கே வளர்சிமையே இமய பொறுப்பில் விளையாடும் இளவன் பிடியே எரிதரங்கம் ஒடுக்கும் ஊனம் கடந்த ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் இரோயுமே மதுகரும்பாய் மடுக்கும் குளர்காடு இளவஞ்சி கொடியே வருகவே மலையத்தோசன் பெற்றவர் வாழ்வே வருகவேன்னு பாடினார்லங்க. பாடுறவர் கண்ணில் கண்ணீர் வருது, கேட்டுட்டு இருக்கவங்க கண்ணில் கண்ணீர் வருது. நான் அழுதுறா இல்லையான்னு தெரியல. மொழி தெரியாத அந்த வடநாட்டுக்காரவங்க கண்ணிலையும் கண்ணீர் வருது. இந்த பாட்டை கேட்டுத்தான் மீனாட்சி அம்மை எழுந்து உள்ளிருந்து வந்து நாயக்கர் மடியில உட்கார்ந்து முத்துமாலை கல்வி போட்டாங்கிற செய்தியை நம்ம வரலாற்றுல படிக்கிறோங்க. அந்த குமரகுருபரர் காசிக்கு போறாரு. போனா தமிழன் தங்க இடம் இல்லை காசியில. உடனே என்ன பண்ணாரு, அங்க இருக்க அரசர்கிட்ட போய் இடம் கேட்கலான்னு நினைக்கிறாரு. இவருக்கோ இந்துஸ்தானி தெரியாது, இந்தி தெரியாது, அரசருக்கோ தமிழ் தெரியாது. அப்ப என்ன பண்றது? உடனே சரஸ்வதியினுடைய படத்தை வச்சு ஒரு 10 பாட்டு பாடினாராம். இன்னைக்கு நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சு. அந்த 10 பாட்டு தான் நான் சொல்ல போற சகலகலாவல்லி மாலை. வெண்டாமரைக்கென்றின் மலர் பாதம் தங்க என் வெள்ளை உள்ளத்து தண்டாமரைக்கு தகாதுகளோ சகமேலு வலித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கு மன்னம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலாவல்லியே. என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த பாரு, ஒரு ஆளு பித்து பிடிச்சு போய் அழைகிறான். யார்? சிவபெருமான். உண்டான் பித்தாக உண்டான் உறங்க. இன்னொருத்த மண்ணு திட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கான். யாரு? திருமாலு. எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு ஆள் தான் முடிச்சிருக்க. சகலகலாவல்லியே எனக்கு எல்லாம் தரணும்னு ஆரம்பிச்சு 10 பாட்டு பாடுறாருங்க. மண்கண்ட வெண்குடை கீழாக மேம்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவில் படியை செய்வாய் படைப்போன் முதலாய் விண்கண்ட தெய்வம் பலகோடி உண்டேனும் விளம்பில் உண்போல் கண்கண்ட தெய்வம் உழுதோ சகலகலாவல்லியை. இதாங்க அந்த 10 பாட்டு. இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டுக்கங்க. இதை ஒரு நாள் வகுப்புல நான் பாடமா நடத்துறப்ப தியாகராசர் கல்லூரில் இந்த 10 பாட்டையும் யாராவது மனப்பாடம் பண்ணா ஒரு பேனா கொடுப்பேன், இலவசமா நான் பேனா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? எவ்வளவு மனப்பாடம் பண்ண மாட்டான். அப்படியே ஒரு பொம்பளை பிள்ளை வந்து 8 பாட்டு சொல்லும், பேனா மூடிய மாத்திரம் கூட கொடுத்துட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தேன். மறுநாள் சோதனையை பார்த்தீங்கன்னா 60 பேரும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 60 பேரும். அதுல ஒருத்தர் தான் அந்த மாவட்ட கல்வி அதிகாரி, அந்த பேனா வாங்கினவர். ஆச்சரியம்னா ஆச்சரியம் தாங்க முடியல. இதை நான் ஈரோடு புத்தக திருவிழாவில் சொல்லி முடிச்சு பேச்சு போயிட்டு இருக்கேன். ஒருத்தர் என்ன பண்ணாருங்களா, அங்க இருந்த 100 ஸ்டால்லையும் சகலகலாவல்லி மாலை எங்கெங்க இருக்க அம்பட்டி வாங்கிட்டு வந்து 1000 புத்தகத்தை இலவசமா கொடுத்தாரு உடனே.
1000 புத்தகத்தை அவர் காசு போட்டு வாங்கி அத்தனை பேர் கையிலையும் கொடுத்தார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொன்னா நான் படிச்சது மற்றவருக்கு போய் சேரணும் இல்லை, அதான் முக்கியம். அவர் பெரிய படிப்பாளிங்க, எவன் கூட பேச மாட்டாரு. அதுக்கு பேர் படிப்பா? சமைச்சா பரிமாறி சாப்பிட்றத பார்த்தா தாங்க மகிழ்ச்சி. ஐயா சொன்னார் பாருங்க, மொழிபெயர்ப்பு நூல்கள். நான் எந்த நூலகத்துக்கு போனாலும் முதல்ல போய் தேடி எடுத்து படிக்கிறது மொழிபெயர்ப்பு நூல்கள் தான். ஏன் தெரியுமா? அதுக்கு போட்டி இருக்காது. அம்புலி மாமா படிக்க போனீங்கன்னு வச்சுங்க, அம்புலி மாமா ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கான். நான் போனவொடனே அந்த பையன்கிட்ட நீ படிச்சுட்டு கொடு அப்படிம்பேன். அவன் அப்படிமா அப்படின்னு என்ன தெரியுமா? அங்கே ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்கெல்லாம் நானு அப்படிமா. நான் 11 ஆளா உட்காந்து தான் விக்ரமாதித்தனும் வேதாளம் படிப்பேன். எப்போ படிப்பேன் தெரியுமா? 11 மணிக்கு நூலகத்தை மூடிட்டாங்கன்னா 10:45 தான் கிடைக்கும். அப்போ வாங்கி வேகமாக படிப்பேன். டம்மு டம்முன்னு கதவு அடைக்கிற சத்தம் கேட்கும். அதோட நான் வந்து ஒடியாருந்தோம். அதில் அப்போ ஒரு நூலகம் இருந்தார். இப்போ எல்லாம் ஒடியாந்து இல்லந்தோறு கல்வி மாதிரி கொடுக்குறாங்க. அந்த நூலகர் எப்படி தெரியுங்களா? புஸ்தகம் எடுக்க போனோம்னா பழைய புத்தகம் கிழிஞ்சு போகும், தரமாட்டேன். புது புஸ்தகம் கிழிச்சிடுவேன், தரமாட்டேன். அப்போ புஸ்தகம் எதைத்தான் படிப்பேன் நான்? இப்படியா உட்காந்துருப்பார் அவர். அவர் எப்படா இல்லாமல் இருப்பாருன்னு பார்த்தா நான் போய் புத்தகம் எடுப்பேன். அப்படி படிக்கிற நேரத்தில் மொழிபெயர்ப்பு நூல்களை படிக்கிற ஆர்வம் வருங்க. நான் படித்ததுலேயே என்னை மிரட்டின புத்தகம் எழுதுறீங்களா? நீங்களும் முடிஞ்சா வாங்கி படிச்சு பாருங்க. தமிழில் தான் படிப்பேன் எல்லாமே. அதாவது மலையாள மொழிபெயர்ப்பு தமிழில், கன்னட மொழிபெயர்ப்பு, தெலுங்கு மொழிபெயர்ப்பு, ஹிந்தி மொழிபெயர்ப்பு, மராட்டிய மொழிபெயர்ப்பு, ஆங்கில மொழிபெயர்ப்பு, ரஷ்ய மொழிபெயர்ப்பு. ஒரு நாளைக்கு அது மட்டும் சொன்னா ஒரு நாள் முழுக்க உட்காந்து பேசுவேன் நான். அதில் என்னை மிரட்டிய புத்தகம் எதுன்னு கேட்டா, மாஸ்தி வெங்கடேசையங்கிற வெங்கடேசையர் எழுதின சிக்க வீர ராஜேந்திரா. ஐயா கேள்விப்பட்டு போய் நினைக்கிறேன். ஹேமா ஆனந்த் தீர்த்தன் மொழிபெயர்ப்பு. ஹேமா ஆனந்த் தீர்த்தன் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு நல்ல காரியம் அது ஒன்று தான் நினைக்கிறேன் நான். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம். அதாவது கன்னட நாட்டினுடைய கடைசி அரசன், அந்த கடைசி அரசன் எவ்வளவு கொடூரமானவனாக இருந்தான் அப்படிங்கிறத அந்த கதை. அது படமா கூட வந்திருக்கு. அதுல ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? கடைசியா அவன் யாருடைய மகன் முடிப்பாருங்க. அதை நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் நீங்க படிக்க மாட்டீங்க இல்லையா? நல்ல வேலை வாங்க தெரிஞ்சேன், அவரே சொல்லிட்டாரு. அந்த வேலையில வச்சுக்கிறாங்க. பாதி தான் பேசுவேன். எல்லா இதுலயும் முக்கியமான இடத்துல நிப்பாட்டிடுவேன். அப்படியே சீரியல் மாதிரி. ஆமா, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தொடரும் போட்டுருவாங்க. 2 நாளைக்கு கிறுக்கு பிடிச்சி அலையணும். அந்த ஒரு படம் நான் நடிக்கிறப்ப பொன்மாணிக்கு வேல்னு ஒரு படம். அதுல பிரபுதேவா ஹீரோ, நான் தான் அவருக்கு மாமனார். வழக்கப்படி எல்லாத்துலேயுமே அப்போ அந்த கதாநாயகனுடைய அப்பாவை என்னை போட்டுருவாங்கல்ல. இப்போ கூட விஜய் சேதுபதி படம் ஒன்றுல கதாநாயகி அப்பாவை நடிக்கிறேன். அந்த பொண்ணு மிஸ் மெட்ராஸோ மிஸ் இந்தியாவோ ஏதோ ஒரு விருது. அப்படின்னா நான் தானே அப்பாவா இருக்கணும், வேற வழியில் இல்லை. இது புரியாம உட்கார்ந்து ரொம்ப பேருக்கு நன்றி. என் கூடவே வந்தா தான் என்னை ஃபாலோ பண்ண முடியும். என்ன வச்சுங்க, பிரபுதேவா அடிபட்டு படுத்திருக்காரு. அப்ப டைரக்டர் சொல்றாரு, சாயங்காலம் 5 மணிக்குள்ள ஷூட்டிங் முடிக்கணும், நீங்க வேகமா வந்து போய் அவர்கிட்ட விசாரிக்கிறீங்க, என்ன மாப்பிள்ள அடிபட்டுருச்சான்னு. அவர் மாமா ஆமா மாமாங்கிறாரு. கேமரா உங்க பின்னாடி வந்து அவர் முகத்துக்கிட்ட போது ஃப்ரீஸ் ஆகுது. அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. நான் கதாநாயகி நிவேதிதா பெத்திராஜ், அவங்க துபாயில் இருந்தாலும் அவங்க மதுரைக்காரங்க தான். நான் போனோன்னு விசாரிச்சிருவேன், எந்த ஊர் எந்த தெருவு எல்லாத்தையும். அப்ப 2 பேரும் அப்படி சோகத்தோடு அழுதுகிட்டே போய் நான் போன உடனே மாப்பிள்ள எப்படி இருக்குன்னு ஆரம்பிக்கிறதுக்கு போறேன். எக்கச்சக்கமான நடிப்பு அப்படி உள்ள வச்சுட்டு போறேன். அவர் போன உடனே என்கிட்ட முதல் கேள்வி கேட்டாரு, சொர்ணம் எப்படி இருக்கா மாமா அப்படின்னாரு. பயங்கரமா சிரிச்சு நான், அவர் சிரிச்சு நான் சிரிச்சு, டைரக்டர் ஒடியாது இதே சோகமான சீனா அப்படின்னு கேட்டார். ஏன்டா இல்லைங்க சிரிப்பு தாங்க முடியலன்னு. அப்படின்னா அவர் சொன்னார், முதல்ல நடிக்க அப்புறமேட்டு பேசுவாரு. அப்புறம் எடுத்து முடிச்சிட்டோம். என்ன தெரியுங்களா, என்னுடைய பேச்சு ஒன்ன கேட்டிருக்காரு பிரபுதேவா.
அவர் பெரிய ரசிகர், உங்களுக்கு நம்பவே முடியாது. அவர் தமிழ்நாட்டுடைய மைக்கேல் ஜாக்சனுங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் அற்புதமான நகைச்சுவையாளருங்க. அது என்னன்னா, இந்த சீரியலை பற்றி கிண்டல் பண்ணி நான் பேசியிருப்பேன். நானும் சீரியல் நடிக்கிறேன், வேறு வழி இல்லை. அதில் எப்படி இருக்க மெதுவாக உட்காந்து போகும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சீரியல் நான் 999வது நாள் போட்டிருந்தாங்க. இவ்வளவு நாள் ஓடி இருக்கு, நம்ம பார்க்காம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த சீரியலை உட்காந்து பார்த்தேன். முதல்ல எடுத்த உடனே ஒருத்தர் ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருக்காரு, ஆடிக்கிட்டே இருக்காரு. ஒரே ஒரு டயலாக் பேசினார், சொர்ணம் அப்படி பண்ணியிருக்க கூடாது. அதுக்குள்ள இடம் விட்டாங்க, சீப்பு வாங்கு, சோப்பு வாங்கு, அதை வாங்கு, இதை வாங்கு. அப்புறம் முடிஞ்ச உடனே அவரு, சொர்ணம் ஏன் இப்படி பண்ணா? அதுக்குள்ள இன்னொருமா உள்ள இருந்து வந்து, சொர்ணமா அப்படி பண்ணிட்டா. அதுக்குள்ள இடம் விட்டாங்க, திருப்பி இவங்கள வந்துட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா வந்து இப்படி கேட்ட உடனே அவரு, சொர்ணம் தான் இப்படி பண்ணிட்டா. எனக்கு உயிரே போயிடுச்சு, சொர்ண நாட்டை காட்டி கொடுத்துட்டா போல இருக்கு அப்படி நினைச்சிட்டு இருக்கப்ப சொர்ணத்தையே காட்டிட்டாங்க. சொர்ணம் குடத்தோட வர்றான், நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னா தொடரும்னு போட்டாங்க. என்னதான் நெஞ்சா சொர்ணம். இதை அவர் ஞாபகம் வச்சிருந்து, நான் சோகமான சீன் நடிக்க போறப்ப, மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன், சொர்ணம் என்ன செய்யறா மாமா அப்படின்னாரு. எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம நினைவு வச்சுக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இப்ப நான் முதல்ல சொன்ன பாருங்க, அந்த சிக்கவீர ராஜேந்திரா மொழிபெயர்ப்பு சொன்னல, அது மாதிரி ஜெய் சோமநாத் என்ற ஒரு நாவல், அது நீங்க படிக்கணும் கட்டாயமா. இப்ப அந்த சோமநாதபுரம் ஆலயத்தை எடுத்து கட்டி பிரமாதமா கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. நம்முடைய மாண்புமிகு பிரதமர் தான் போய் அதை வந்து அந்த குடமுழுக்கு நன்னீரை சிறப்பித்தாரு. அந்த ஜெய் சோமநாத் நாவல்ல 11 முறை கஜினி மாமூது படையெடுத்து வந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது ஏன் படிக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்றேன். சகாரா பாலைவனத்தை தாண்டி, தார் பாலைவனத்தை தாண்டி ஒருவன் நம் மீது படையெடுத்து வர முடியாதுன்னு நம்பி இருந்த போது கஜினி மாமூது படையெடுத்து வர்றாங்க. எப்படி வர்றாங்கிற விஷயத்தை வர்ணிக்கிறாரு. அந்த வார்த்தைகள அருமையா இருக்கு. 1,00,000 ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு அதை நிப்பாட்டி பாலைவனத்துல 2 பக்கமும் குடிதண்ணீர் பைய தொங்க விட்டு படை வீரர்கள் அதை கடந்து போறாங்க. ஏன்னா நடுவழியில வெயில்ல மயக்கப்பட்டு விழுந்துடாம இருக்க 1,00,000 ஒட்டகம் நிக்குது, 2 பக்கம் தண்ணீர் தொங்க விட்டுருக்கு, அதை குடிச்சுக்கிட்டே போறாங்க. இப்படித்தான் வந்து அந்த கோவில் மீது படையெடுக்கப்படுறதுங்கிற விஷயமோ, அது எப்படி சிதைஞ்சு போடுற விஷயமோ அதுல சொல்லப்படுது. நமக்கு ரொம்ப மிரட்சியா இருக்கும். அதே போல காசரி ஸ்ரீன்னு ஒரு மொழிபெயர்ப்பாளர் கேள்விப்பட்டிருப்பீங்க, காண்டேகருடைய நாவல்கள். காண்டேகர் சொல்றாருங்க, எனக்கு தமிழ் மக்களை தெரியாது, ஆனால் அத்தனை தமிழ் மக்களுக்கும் என்னை தெரியும் என்றால் அதற்கு மொழிபெயர்ப்பாளர் தான் காரணம் அப்படின்பார். அத்தனை ஒரு சிறப்பு அது. அவருடைய அந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் அந்த காலத்துல கடிதங்கள்ல நீங்க பார்க்கலாங்க. கவலை என்னும் பறவை என் தலைக்கு மேல் பறந்து போவதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை. கவலை என்னும் பறவை என் தலைக்கு மேல் பறந்து போவதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை, ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை. ஆனால் அந்த பறவை என் தலை மீது கூடு கட்டுவதைத்தான் நான் வெறுக்கிறேன் அப்படிப்பாரு. கவலை என்ற பறவை என் தலை மீது கூடு கட்டக்கூடாது. இதை மராட்டியத்திலிருந்து மொழிபெயர்த்து தமிழுக்கு தரது சரத்சந்தருடைய நாவல்கள். சாவித்திரிங்கிற ஒரு நாவல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல உலக புகழ்பெற்ற திரைப்படம் சொன்னா தேவதாஸ். அந்த தேவதாச மூலமா எழுதினவர் யாருன்னு கேட்டா சரத்சந்திர சாட்டர்ஜி. அதே அப்பா, நான் இன்னமும் எங்க வீட்டில் அந்த புத்தகங்கள்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் எங்க கிடைக்கும் தெரியுங்களா? மதுரை ஒரு பொக்கிஷ நகரம்ங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நூலகங்கள்ல இருந்த நகரம் மட்டும் இல்லைங்க, மதுரையில பழைய புத்தக கடைகள் இருக்கும். தெருவோரங்கள்ல இருக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்குல்ல. நானும் எங்க பேராசிரியர் தோ பரமசிவம் 2 பேரும் நடந்து போறப்ப
அப்படி எங்கனையாவது போய் தேடி 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 பாட்டு கொண்டு வருவோம். என்னுடைய நண்பர் கணேசன் இருக்காரு, கணேசன் லேபர் ஸ்கூல்ல வேலை பார்த்தார். அவர் இதே மாதிரி பழைய புத்தகங்கள் பூரா வச்சிருப்பாரு. அதுல ஆச்சரியமா கிடைச்ச ஒரு புத்தகம் தெரியுங்களா? பார்த்த உடனே மிரண்டு போய் சொல்றாரு, தோப்பா இங்க வாங்க ஜிஜி, இங்க வாங்க, இது என்ன தெரியுதா இந்த புத்தகம்? இதான் தமிழ்ல வந்து முதல் சயின்ஸ் புத்தகம் அப்படிங்கிறார். ரேனிஸ் பாதிரியார் எழுதுது அந்த புத்தகம். அதை நீங்க வாட்ச் ஒரு முறை நான் முழுக்க வாட்ச் பார்த்தேன். 80 வகையான நெல்லை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த ரேனிஸ் பாதிரியார். ரேனிஸ் பாதிரியார் தமிழ்நாட்டுக்காரர் இல்லை, ஞாபகம் வச்சுக்கங்க. ரேணி செய்யர் தெரு அப்படின்னு நீங்கள் வண்ண நிலவனுடைய கதை உள்ள கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் சொல்லிட்டு வர்றப்பெல்லாம் பேர், புஸ்தக பேர், ஆசிரியர் பேர் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா போகிறப்ப 2 புஸ்தகம் வாங்கிட்டு போகணும், சரியா? அதுக்காக அப்போ இதை நீங்கள் பார்க்கணும், அதை படிக்கணும், இதெல்லாம் கேள்விப்படணும். அந்த புத்தகம் மொழிபெயர்ப்பா தமிழில் வந்திருக்குது. அதே போல் நாடோடிகள்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகம் இவர் எழுதின புத்தகம் தான். இந்த நாடோடிகள் தான் தமிழில் சாயாவனம்னு கன்சாமியினுடைய நாவல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படி காடுகள் அழிக்கப்பட்டு நகரமயமாக்கல் வருகிற போது என்னென்ன கஷ்டங்கள் வருதுங்கிற விஷயத்த சாயாவனத்தில் கன்சாமி சொல்லியிருப்பார். அதுக்கு முன்னோடியாக சொல்லப்பட்ட நாவல் எதுன்னு பார்த்தா நாடோடிகள் நாவல் தான். இந்த மொழிபெயர்வுகளை பற்றி சொல்கிறதா இருந்தால் சொல்லிக்கிட்டே போடாங்க. சார்லஸ் டிக்கின்ஸனுடைய நாவல்களை அவ்வளவையும் நான் படிச்சிருப்பேன். முன்ன அமெரிக்கன் காலேஜில் பரமசிவன் ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் ஒரு மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர். அவருடைய மொழிபெயர்ப்பு நூல்கள் பூராத்தையும் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் வெளியிடும். அதில் என்ன மிரட்டின புத்தகம் எது தெரியுங்களா? அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 days. அதை தமிழில் எப்படி போட்டுருவாங்க தெரியுங்களா? என் திசையும் சுற்றி வர 80 நாள். என் திசையும் சுற்றி வர 80 நாள். இதெல்லாம் இப்படி சொல்றதுனால என்ன லாபம் நீங்கள் கேட்கலாம். லாபத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த புத்தகத்தை பற்றி என்னுடைய ஜி ஞானசம்பந்தங்கிற யூடியூப் சேனலில் இயல் இதில் டிவியில் நான் பேசுகிறேன். பேசிட்டு ஒரு கவலையை தெரிவித்தேன். அந்த புத்தகம் மீண்டும் கிடைக்கல எனக்கு. அதை அப்ரிஜிட் காப்பி தான் கிடைக்குதே தவிர அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 days எனக்கு கிடைக்கல. ஜூல்ஸ் வெர்ன் என்கின்ற பிரெஞ்சு நாவல் ஆசிரியர் எழுதின நாவல் அது அப்படின்னு சொன்ன உடனே லண்டன்ல இருந்து ஒருத்தர் அந்த புத்தகத்தை வாங்கி அதை அப்படியே அவ்வளவையும் ஃபோட்டோ காப்பி பண்ணி, ஃபோட்டோ காப்பின்னு என்ன, ஜெராக்ஸ் நம்ம சொல்கிறது ஞாபகம். ஜெராக்ஸுங்கிறது அதை கண்டுபிடிச்சோட ஒரு பேர். நம்ம அதை போய் சொல்லிட்டு இருக்கோம். போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டோன்னா அவரை போய் எப்படி எடுத்து சொல்கிறது? ஃபோட்டோ காப்பின்னு தான் சொல்லணும். அவ்வளவையும் எடுத்து எனக்கு அனுப்பி அதில் குறிப்பு எழுதியிருந்தாருங்க. நீங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்ன புத்தகம் உங்களுக்கு கிடைத்திருக்கும். உங்கள் மகிழ்ச்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா? நான் ஒரு புதையல் கிடைச்ச மாதிரி இருந்தது. அந்த அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 days நாவலில் நீங்கள் என்ன ஆச்சரியம் தெரியுமா? 80 நாளைக்குள்ள உலகத்தை சுற்றி வரணும். நான் 2000 தாங்க என்னுடைய பயணத்தை தொடங்குறேன். ஆனால் 2000க்கு முன்பாக நான் ஒரு 20 ஆண்டுகள் எல்லா நாடுகளையும் பார்த்துருக்கேன்னு சொன்னால் அதற்கு காரணம் அந்த புத்தகம் தான். அவர் சொன்னார்ல, நான் இங்கேருந்து அந்த கரையில் என்ன இருக்குன்னு சொல்லுவேன், இந்த கரையில் என்ன இருக்குன்னு சொல்லுவேன்னு. ஏன், நான் ரஷ்யா போயிருந்தப்ப இதெல்லாம் நான் சொல்லுவேன். ரஷ்யா போயிருந்தப்ப, அமெரிக்கா போயிருந்தப்ப இதெல்லாம் நீங்கள் நம்பணும், வேறு வழி கிடையாது. ரஷ்யா போயிருந்தப்ப அந்த வீதிகள் வழியாக போகிறப்ப எனக்கு அந்த வீதிகள் புதுசாக தெரியல. ஏன்னா நியூஸ் செஞ்சுரி புத்தகத்தில் நிலையத்தில் வரக்கூடிய ரஷ்ய புத்தகங்கள் நீங்கள் படிச்சிங்கன்னா அத்தனை நமக்கு மனப்பாடம் இருக்கும். அதுவும் லியோ டால்ஸ்டாயினுடைய புத்தகங்கள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்படி வர்ணிப்பாங்க. அதே போல் சிங்கிஸ் ஐத்மாத்தவன் ஒரு நாவலாசிரியர், முதலாசிரியர்னு ஒரு புத்தகம். நான் கல்லூரியில் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? மாணவர்களை, இப்போ என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. மாணவர்களை கூப்பிட்டு என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவங்க பரிசு பெற்றா அப்போல்லாம் புத்தகம் தான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை. அப்போ அந்த சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயா இந்த புத்தகம்லாம் கொடுத்தீங்கன்னா போட்டியிலே கலந்துக்கிட மாட்டேன் அப்படிப்பாப்புல. இல்லை நீ வா, நான் உன்னை கடைக்கு கூப்பிட்டு போகிறேன், உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோ, ஆனால் இந்த விலைக்குள்ளே வாங்கணும். ஒருவேளை கூட வந்துச்சுன்னா 10-20 கூட வந்துச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், என் காசில் வாங்கி தர்றேன் அப்படின்னு நான் வாங்கி கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரு பிரதி வாங்கி கொடுப்பேன். முதலாசிரியர் சிங்கிஸ் ஐத்மாத்தவனுடைய முதலாசிரியர்ங்கிற அந்த நாவல் சின்னது தாங்க. அதை படிக்கிறப்ப நமக்கு அத்தனை ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும்.
அப்போ ரஷ்யா போகிறப்ப அந்த வீதிகள் நமக்கு நினைவில் இருக்கு. ஏன் மொழிபெயர்ப்பு படிக்கிற போது நமக்கு என்ன ஆச்சரியம்னா, எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல நம்ம முன்னமே பார்த்தது போல் நமக்கு தோணும். நெஞ்சம் மறப்பதுலேன்னு ஒரு படம் வந்தது, அதில் போன உடனே பூர்வ ஜென்மம் ஞாபகம் வரும் இல்லையா? இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல்ல கூட ஒரு குழந்தை அப்பாவை பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டு போகிறாரு. அந்த குழந்தை அப்பாட்ட சொல்லுது, எப்பா எனக்கு பூர்வ ஜென்மம் ஞாபகம் வந்துருச்சு, இந்த கட்டடத்தை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், கொன்றுவேன் உங்கள் பள்ளிக்கூடம். 2 வருஷமா பள்ளிக்கூடம் போகாமல் இருந்துட்டு அதுக்கு பூர்வ ஜென்மம் ஞாபகம் வந்துருச்சா? இப்போ அதெல்லாம் இல்லாமல் நாம் பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்மை அனுபவிக்க வைப்பது எதுன்னு கேட்டால் இதுதாங்க. அப்போ இன்னைக்கு கூட எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க தலைப்பில் சொல்லிருக்கப்ப, கல்வி அறிவு தான் அறிவுங்கிறாங்க. கல்வி அழகு, அழகு அப்படிங்கிறது நாலடியாருடைய வார்த்தை. நாலடியாருங்கிறது ஒரு நூல், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நடுவில் நான் பேசிக்கிட்டே வர்றப்ப எல்லா நூல் பேரையும் எழுதி என்கிட்ட காமிச்சிங்கன்னா நான் 2 புத்தகம் ஃப்ரீயாக தருவேன், சரியா? நீங்கள் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு நான் சொல்லாத புத்தகம்லாம் எழுதக்கூடாது, கரெக்டாக கண்டுபிடிச்சி விடுவேன். டேப்பை போட்டு பார்த்து தான் பார்ப்பேன் நான். எது அழகுன்னு கேட்டாங்க. சில சொல்லவில்லை, சுருட்ட முடி அழகு, சிவந்த உடம்பு அழகு, பல்லழகு, மூக்கழகு, கண்ணழகு அப்படிலாம் சொல்லுவோம்ல. நாலடியாக இருக்கிற அந்த சமண முனிவர்கள் அதெல்லாம் ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுநிலைமையால் கல்வி அழகே அழகு முடிக்கிறாங்க. கல்வி அழகே அழகு. உலகத்திலே அழகு எதுன்னா ஒரு கல்வியாளனுடைய அறிவு தான் அழகுங்கிறான். நீங்கள் ஒரு சாதாரண ஆள்கிட்ட பேசிக்கிட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பேசலாம், அரை மணி நேரம் பேசலாம், 2 நாளைக்கு பேசலாம், அவ்வளோதாங்க. நான் எப்போ வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு படித்த ஆளுகளோட நீங்கள் பழகணுங்க, அதான் உண்மை. அப்போ தான் உண்மை. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவுன்னு என்ன அர்த்தம்? ஆற்றுக்குள்ள முந்தியெல்லாம் தண்ணி இருக்கும், மண்ணும் இருக்குங்க, அதான் ஆறு. இப்போ 2ம் இல்லை, அதான் ஆறு. இப்போ ஆறுன்னு கூட சொல்லக்கூடாது, 5, 4, 3, 2 அப்படி சுருக்கிட்டே போகணும். சோழவன் நகர்னால எங்கள் அம்மா தண்ணி எடுக்க போகிறப்ப நான் கூட போவேன். ஒரு குடம், அந்த குடத்துக்கு மேலே ஒரு மூடி வச்சுருப்பாங்க, அந்த மூடிக்கு பேர் ஊத்துப்பட்டைன்னு பேர். ஊத்துப்பட்டைன்னு என்ன தெரியுங்களா? தண்ணி இப்படி மண்ணை இப்படி விளக்கி இப்படி விட்டோடனே தண்ணி ஊறும். அந்த தண்ணியை அப்படி தள்ளிட்டு கொஞ்ச நேரம் கழித்து இளநீர் மாதிரி தண்ணீர் வருங்க. அந்த இளநீர் மாதிரி தண்ணியை எடுத்து அந்த குடத்து மேலே ஒரு துணி போட்டு அதில் ஊற்றி அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வருவாங்க, குளிச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ அந்த மண்ணை அப்படி தள்ளினா தண்ணி வருது இல்லையா? அது மாதிரி அறிவு ஊறி வரணுங்கிறாங்க. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. பேச 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 புது புது செய்திகள் அது வேணும். இப்போ சில பேர் பேசிக்கிட்டு போய் சொல்லுவாங்க, இந்தா அடுத்து ஒரு எதை சொல்லுவார் எனக்கு தெரியும் அப்படின்னு பந்தயம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைங்க. நல்ல நகைச்சுவைகள் பல தடவை கேட்டால் நமக்கு பிடிக்கும், அது இல்லைன்னு இல்லை. ஆனால் புது புது செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் அதுக்கு என்ன வேணும்? கல்வி வேணுங்க, கல்வி வேணும். கல்வி இல்லாதவன், கல்வி இல்லாத பெண் கலர் நிலம், அங்கு புல் விளையலாம், புதல்வர்கள் விளையக்கூடாது. பாரதாசன் சொல்வார். சாதாரண இடத்துல எது வேணாலும் இருக்கலாங்க, ஆனால் படிப்புன்னு வந்துட்டா அதுக்கிட்ட எதுவும் நிற்க முடியாது. எப்போ எவ்வளோ படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். திருவள்ளுவர்கிட்ட கேட்டாங்க போய், திருவள்ளுவர் நல்ல பதில் சொல்வார். படித்தா உனக்கு எல்லா ஊரும் சொந்த ஊர், படித்தா உனக்கு எல்லாரும் சொந்தக்காரங்க. அப்படி இருக்கப்ப நீ ஏன்டா சாகிற வரைக்கும் படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறாரு. நீ ஏன் சாகிற வரைக்கும் படிக்கக்கூடாது? நம்ம அப்படி படிப்போம், சொல்லுங்க பார்ப்போம். நம்ம எது வரைக்கும் படிப்போம்? காலேஜ் வரைக்கும் படிப்போம், வேலை கிடைக்கிற வரைக்கும் படிப்போம், ப்ரமோஷனுக்கு படிப்போம், கல்யாணம் வரைக்கும் படிப்போம், அப்புறம் அது மூஞ்சிலே முடிக்க மாட்டோம். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவார். முந்தியெல்லாம் மதுரையில் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? மதுரை என்ன தெற்கு பகுதி பூரா எப்படி தெரியுங்களா? யாராவது இறந்து போயிட்டா இப்போ மாதிரி ஐஸ் பெட்டிக்குள்ள வச்சுக்கிட்டு மூக்கில் பஞ்செல்லாம் வச்சு அப்படிலாம் கிடையாதுங்க. நல்லா உட்கார வச்சு
தலையில் முண்டாசு மாதிரி கட்டி, கண்ணுக்கு ஒரு கண்ணாடி போட்டு, கையில் ஒரு புத்தகம் கொடுத்து, அப்படியே அவர் மாப்பிள்ளை மாதிரி இருப்பாருங்க. அதுலேயும் அவருக்கு ஒரு 99 வயசு 100 வயசு இருக்கும். அப்போ உட்காந்து 2 பேர் அழுதுகிட்டு இருப்பாங்க. சாகுற வயசாயாது அப்படின்னு இருக்கான். அப்புறம் எப்போ தான் ஜாவாங்க? அவர் கையில் புத்தகம் வச்சிருந்தோடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தாராம், அப்படியே உயிர் போயிடுச்சான். அவர் கையெழுத்தை போட தெரியாது, அது வேற விஷயம். பாடை ஏறினும் ஏடது கைவிடு, அப்படி படிக்கணும். இப்படி சொல்லி கொடுக்கணுங்க பிள்ளைகளுக்கு. நான் இன்னைக்கு படிக்க மாட்டேன், அன்னைக்கு படிக்க மாட்டேன், அப்படி படிக்க மாட்டேன், அப்படிலாம் இல்லை. வேலைக்கு வந்த பிறகு படித்தா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படி ஒருபோதும் கேட்காதீங்க. அமெரிக்காவில் நான் என்னுடைய யூடியூப்பில் கூட சொல்லியிருக்கேன், பேசி முடித்தோடனே என்ன தெரியுங்களா, வெளிநாட்டில் பேசி முடிச்சுட்டு அப்படியே இறங்கி போயிடக்கூடாது. பேசி முடித்தோடனே கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கும், இன்ட்ராக்ஷன். இந்த கேள்வி பதிலுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும். கேள்வி மேலே கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும். என்ன ஒருத்தர் அருமையாக கேட்டார், எப்படி எதுக்காக தமிழ் படிக்கணும், இலக்கியங்களை படிக்க வேண்டிய அவசியம் என்ன, அது படித்தா தான் வாழுவோமா? தான் நான் 13 லட்சம் ரூபாய் எனக்கு சம்பளம், தமிழே தெரியாது, என்ன செய்ய போகிறோம், படித்து என்ன செய்ய போகிறோம், இலக்கியம் என்ன பண்ண போகுது அப்படின்னாரு. அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லியிருப்பேங்க. இலக்கியத்தை ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். என்னுடைய யூடியூப் பார்த்துக்கங்க. என்ன இப்படி பாதியில் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லக்கூடாது. அடுத்து ஈரோடு மகேஷ் பேச வேண்டியிருக்கேன். அதில் நீங்கள் பல பேர் பார்த்துருப்பீங்க வேற, அதுக்காக நான் அதை சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்தை சொல்கிற போது நம்மளை இழக்கிற மாதிரியான விஷயம் இருக்கணும். அப்படியே மனம் கனத்து போகணும். பேச்சில் கேட்குறப்ப மனசு அப்படியே லகுவாக பறக்கணும். ஒரு கவிதையை படிக்கிறப்ப நமக்குள்ளே ஏற்படுற சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுதான் நமக்கு சிறப்பு. நம்முடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தா கூட வேற ஒன்றும் வேண்டாங்க. உணவு பிடிக்காது, தூக்கம் பிடிக்காது, சொந்தக்காரங்களை பார்க்க பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது. ஆனால் எது பிடிக்கும் தெரியுமா? ஒரு புத்தகத்தை பிரட்டணுங்கிறப்ப அதுதான் நமக்கு பிடிக்கும். ரவீந்திரநாத் தாகூர் அவர்களை போய் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் 2 தேசங்களுக்கு தேசிய கீதத்தை எழுதினவர். அவர் பெரிய பிரபு வம்சத்தை சேர்ந்தவர், கோடீஸ்வரர். அவருடைய பிறந்தநாள் இருந்துச்சு. அவருடைய அண்ணன் என்ன பண்ணாரா, அவருடைய அறைக்குள்ள போய் அவருக்கு ஒரு சர்ப்ரைஸா ஒரு பரிசு கொடுப்போம்னு சொல்லி இரவு 12 மணிக்கு அந்த அரண்மனையினுடைய அவருடைய அறைக்கதவை திறந்து பட்டு மெத்தையில் பார்த்துருக்காரு. தம்பியை காணோம். என்னன்னு பார்த்தா அந்த பட்டு மெத்தை முழுவதும் புத்தகத்தை அடுக்கி வச்சுட்டு தம்பி தரையில் படுத்து கிடக்கிறாருங்க. அவர் தாங்க ரவீந்திரநாத் தாகூர். யோசிச்சு பாருங்க. புத்தகம் மேலே இருக்கணும், நம்ம கீழே படுத்து கிடக்கிறோம். ஏன் சில நேரங்களில் நெஞ்சில் புத்தகத்தை வச்சு அப்படியே தூங்குவோம் தெரியுமா? இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ இப்படி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கோம். போர்வுக்குள்ள எல்லாம் லைட் எரியுது. திருடுன்னு நடுங்கி போவேன். எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைப்பேன். பார்த்தா எல்லாரும் முடிச்சிருப்பாங்க. ஆனால் யாரு கூடயும் யாரும் பேச மாட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க எதையோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இன்னொன்று கூட கேட்குறாங்க, இதனால வாசிப்பு கம்மியாயிருச்சா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, வாசிப்பு மாறி இருக்கு. மின்யுகம் வந்த பிறகு என்னாச்சுன்னா அதை பூரா அப்படியே படிக்கிறத பார்க்குறோம். அமெரிக்காவில் டேலஸ்ல இருந்து கலிஃபோர்னியாவுக்கு போனேன் நான். 6 மணி நேரம் விமான பயணம். அமெரிக்கா எவ்வளோ பெரிய நாடுன்னு பார்த்துங்க. ஒரு ஊருக்குள்ளேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு 6 மணி நேரம் விமானத்தில் ஆகுது. அப்போ ட்ரெயினில் போனால் 32 மணி நேரம் ஆகும். என் கூட ஒரு பையன் இருந்தான், ஒரு 10-12 வயசு இருக்கும். ஒன்றும் இல்லை, இது மாதிரி ஒரு இது வச்சுருந்தான், லேப் இது வச்சுருந்தான், டேப்லெட் வச்சுருந்தான். அது என்ன பண்ணால் உட்கார்ந்த உடனே அப்படி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 30,000 அடி மேலே போயிட்டோம்னா எலக்ட்ரானிக் பொருள்களை ஓப்பன் பண்ணிக்கலான்னு சொல்லி அறிக்கை வரும். அப்போ அவன் என்ன பண்ணான், படிக்க ஆரம்பிச்சு. எப்படின்னாங்க, ஒரு நூலகமே உள்ளே வருது. அது அவனுடைய வச்சிருக்கக்கூடிய சின்ன அந்த கையடக்க இதில் நூலகமே உள்ளே வருது. ஒரு புத்தகத்தை தொடுறான், அந்த புத்தகம் அப்படியே விரியுது. அது ஒரு 300 பக்கம் இருக்குது. அதில் படமும் இருக்குது, மற்றவையும் இருக்குது.
தேவையானா அதை காதலையும் மாட்டிக்கிறான். அதில் இசையும் இருக்குது. இசையை கேட்டுக்கிட்டு கண்ணில் பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ளே படிச்சுக்கிட்டு 30,000 அடி உயரத்தில் பறக்க முடியுதுன்னு சொன்னால் படிப்பு குறைஞ்சி போச்சுன்னு யாருங்க சொன்னா? நூலகத்துக்கு தான் போய் படிக்கணுமா? இல்லைங்க, எது வேணாலும் செய்யலாம். அதோட ஒரு பேச்சு எதையாவது மாற்றுமா? ஒரு எழுத்து எதையாவது மாற்றுமா? நிச்சயமாக மாற்றும். எப்படி? நான் ஒரு தடவை இங்கே மதுரை மத்திய சிறைச்சாலைக்கு போயிருந்தேன் பேசுறதுக்கு தான். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. ஏன்னா எனக்கு ஒரு அனுபவம். ஒரு தடவை நான் சென்னை போகிறதுக்கு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருந்தேன். ஒருத்தர் வந்தவர், சார் நல்லா இருக்கீங்களா, ஜெயிலில் பார்த்தோமே அப்படின்ட்டு போயிட்டாரு. என் பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு ஆளுங்க மெட்ராஸ் வரைக்கும் நான் ஒரு 13 கொலையாவது பண்ணியிருப்படான்னு நினைச்சு அடிக்கடி என் காலை தொட்டுக்குறாரு. தப்பா எடுத்துக்கிறாங்க, தப்பா எடுத்து ஏய் சுதந்திரத்திற்கு பேச போனீங்க சும்மா இருக்கல அப்படின்னு சொல்லி அவரை நான் திருப்திப்படுத்தவே முடியல. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஜெயிலில் பார்த்துமே ஞாபகம் இருக்கா, அவ்வளோதான். அங்கே ஒரு தடவை பேச போயிருந்தேன். அதில் என்ன ஆச்சரியத்துனீங்களா, பட்டிமன்றம் அங்கேயும் நடுவர் நான் தாங்க. பேசுனதெல்லாம் அங்கிருந்த அந்த சிறையில் வாழ்ந்துருக்கக்கூடிய பெருமக்கள் தான் பேசுகிறாங்க. அவங்க பேசுறத பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அழகாக பாடுறாங்க, அருமையாக பேசுகிறாங்க, நல்ல நகைச்சுவைகள் சொல்கிறாங்க. எனக்கு அப்படியே கூட்டி போயிடலாம்னு கூட வந்துச்சு. ஒரு டீம் கிடச்சிருச்சு அப்படின்னு கூட இருக்கு. இல்லை இப்போ சொல்கிறேன், ஒரு புது டீம் கிடச்சி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்துட்டேன். ஒரு 1.5 மாதம் கழிச்சு புதிய தலைமுறைன்னு ஒரு பத்திரிக்கை, அதில் ஒரு செய்தி வந்ததுங்க. என்னென்னு பார்த்தா, ஒருத்தர் வீட்டிலேயே நூலகம் திறந்திருக்காரு. எங்கே? அருப்புக்கோட்டை பக்கத்தில் ஆவியூருக்கு ஏத்தாப்புல வீட்டிலேயே நூலகம் திறந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் தெருவில் நடந்த சின்ன கலவரத்தில் என் பேரையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். போய் நான் போயிருந்த நேரம் தான் பேராசிரியர் ஞான சம்பந்தன் பேச வந்திருந்தார். அப்போ ஒரு புத்தகத்தை பற்றி ரொம்ப அழகாக பேசினார். நான் உடனே நினச்சேன், வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல நம்ம வீட்டில் ஒரு நூலகத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு வீட்டினுடைய முன்பகுதியை இடித்து நூலகமாக மாற்றி அந்த நூலகத்தில் புத்தகத்தை வச்சு எங்கள் ஊரையே படிக்க வச்சுருக்கேன். பார்த்தீங்களா எங்கே நடந்தது? நான் வியப்படைஞ்சு போனேங்க. நான் அவருக்கு பதில் சொன்னேன், ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஃபேன் தேவையாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் வாங்கி தர்றேன். ஏன்னா வர்றவங்க காற்றோட்டமாக படிக்கட்டும். இதாங்க வேணும். படிப்புங்கிற விஷயத்தில் நமக்கு அத்தனை ஈடுபாடு வேணும். எதை படிக்கலாம்? ஒரு கேள்வி நான் சொல்லி சுருக்கமாக முடிச்சிடுறேன், ஏன்னா அடுத்த அவங்க பேசணும். எதை படிக்கலாம் அப்படின்னு கேட்டால் எல்லாத்தையும் படிக்கலாங்க. சங்க இலக்கியமாக படிக்கலாம். சொன்னாங்க இல்லையா, 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழனுடைய நாகரிகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மதுரையினுடைய வரலாற்றை தெரிய வேண்டும் என்று சொன்னால் மதுரை காஞ்சி படியுங்கள். நெடுநல் வாடை என்ற ஒரு நூலை படியுங்கள். மதுரை நக்கீரனார் பாடிய நெடுநல் வாடை படியுங்கள். நெடுநல் வாடை, நெடுநாள் வடைன்னு எழுதிடப்படாது, நெடுநல் வாடை, வாடை நல்வாடை நெடுவாடை, அவ்வளோதான். மதுரை காஞ்சி, மதுரையை பற்றி அவ்வளவு அழகா இருக்குங்க. நேர்முக வர்ணனை. என்னைக்கு அரங்கேற்றம் பண்ணப்பட்டதுங்களா? திருவோண நன்னாள் அன்று தான் அரங்கேற்றம் பண்ணப்பட்டது மதுரை காஞ்சி. மதுரையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனா அதில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, மதுரையை பற்றி அன்னை பாடின பாட்டு தான் தெரியுமா, இப்போ இருக்க பாட்டு இல்லையா? எவ்வளோ சொல்லலாம். மதுரைக்கு ஒரு புலவர் வர்றார். இந்த வரலாற்றை நான் எதில் படித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் சரித்திரம் எழுதிய உவேசா அவர்கள் அதில் ஒரு செய்தியை சொல்கிறார். அவங்க வாதியார் திருச்சிராப்பள்ளி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை 2 பேரும் பட்டீஸ்வரத்துக்கு பக்கத்தில் இப்படி காலங்காத்தால் கம்மாக்கரை பக்கம் போகிறாங்க. அவர் எந்நேரம் வாத்தியார்கிட்ட பாடம் கேட்டுக்கிட்டே இருப்பார். யார்? மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட. இந்த ஊருக்கு என்ன பெருமைன்னு கேட்டாரா பட்டீஸ்வரத்துக்கிட்டங்க. ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய இந்த கோயிலில் முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி லேசாக சாஞ்சிருக்கும், போய் பாரு அப்படின்னாரா. இவர் போய் பார்த்து வந்திருக்காரு. ஆமாம் சாஞ்சிருக்கேன், என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு.
நந்தனாருக்காக நந்தி விலகிச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் திருப்பன்கூரில். இங்கே சாஞ்சிருக்கே காரணம் என்ன? அதுக்கு அவர் சொன்னாராம், திருஞான சம்பந்தர் முத்துப்பந்தல் பெற்று வந்தபோது அம்பிகை ஆச்சரியத்தோடு திருஞான சம்பந்தர் முத்துப்பந்தல் பெற்று வருகிறாராமே, பார்க்க வேண்டுமேன்னு சொன்ன உடனே நந்தி மறக்குதேன்னு சொன்ன சிவபெருமான் அப்படின்னாராம். அந்த நந்தி லேசா அப்படி சாஞ்சிச்சான். அங்கிருந்து அந்த அம்மா திருஞான சம்பந்தரை பார்த்த இடம் தான் பட்டீஸ்வரம், திருப்பட்டீஸ்வரம். சுவாமி மலைக்கு பக்கத்தில் இருக்கு. சொன்ன மாதிரி போய் பார்த்துட்டு வரலாம், தெரிஞ்சுக்கிறதும் செய்யலாம். இது இந்த ஊருக்கு இன்னொரு பேர் பக்கத்து ஊர் இருக்கு, இந்த அந்த பேர் கேள்விப்பட்டிருக்கேன்னு கேட்டாராம். இல்லையே கேள்விப்படலையே. இல்லை கேள்விப்பட்டிருப்ப, நான் சொல்கிறேன் பாரு. ஒரு புலவன் மதுரைக்கு வந்து பாண்டிய மன்னனை பார்க்க வர்றான். பார்க்க வந்தால் பார்க்க முடியல, அவ்வளோ சுலபமாக பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஆச்சு. பசி தாங்க முடியல, குளிர் தாங்க முடியல. அவன் என்ன பண்ணா, கையை அப்படி கட்டிக்கிட்டு அப்படியே சுருண்டு படுத்து கிடக்கிறான். அந்நேரம் ஆகாயத்தில் பறவைகள் பறந்து போகுது. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறான் தெரியுமா, பறவை வீடு தூது மாதிரி ஒன்று அனுப்புகிறான். அந்த காலத்தில் தூது அனுப்புறதுலாம் என்ன அப்படின்னா, மேகத்தை தூது விடுவாங்க, தென்றலை தூது விடுவாங்க, தமிழை தூது விடுவாங்க. இன்னைக்கு இருக்கா தூது விடுறது? இருக்கு. மெசேஜ் இருக்குல்ல, அது விரல் விடு தூது. ஞாபகம் வச்சுக்கங்க, விரல்லையே போடுறோம்ல, அது விரல் விடு தூது. இவன் இந்த புலவன் பார்த்துட்டு அந்த பறவைகளை பார்த்து சொன்னானா, எப்படி சிவந்த நிறமுடைய பனங்கிழங்கை பிறந்ததை போன்ற மூக்கை உடைய. பனங்கிழங்கு சாப்பிட்டுருக்கீங்களா? சில பேருக்கு பனங்கிழங்கெல்லாம் சாப்பிட தெரியாது, எடுத்து நச்சு நச்சுன்னு அப்படி திங்கக்கூடாது. முதல்ல பனங்கிழங்க தலைகளாக பிடிச்சி அதை உரித்து நடுவில் இருக்க நரம்பை எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒடிச்சு கரும்பு துண்டு திங்கிற மாதிரி திங்கணும். நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு படங்கின் கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய். நேராக அதுக்கு ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாரு பாருங்க அவர். நீயும் நின் மனைவியும், கூட போகிறது ஒய்ஃபா, நீயும் நின் மனைவியும் தென்திசை குமரியாடி, புரியுது இல்லையா? தென்திசை குமரியாடி வடதிசை ஏகுவீராயின். எங்கூர் பக்கம் போனீங்கன்னா எம்மூர் சத்திமுற்று வாவியில் தங்கி, சத்திமுற்றம்னா அவர் ஊர், எம்மூர் சத்திமுற்றத்து வாவியில் தங்கி, அங்கே வாவின்னா குளம்னு அர்த்தம், வாவியில் தங்கி. எங்கள் வீடு அடையாளம், பின்கோடெல்லாம் சொல்லணும்ல, அடையாளம் என்ன தெரியும்? மழை பெஞ்சு ஒழுகி செவர் கீழே விழுந்து கிடக்கு எங்கள் வீடு. அது நனை சுவர் கூரை கனைகுரல் பள்ளி பாடு பார்த்திருக்கும். என் மனைவி பள்ளி சொல்கிற பலனை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவளை பார்த்து எம்கோன் மாறன் வழுதி கூடலில், வழுதினா யாரு? பாண்டிய மன்னன். கூடல்னா மதுரை. கூடலில் ஆடையின்றி வாடையில் மெலிந்து. என்ன அழகான வார்த்தை பாருங்க. ஆடையின்றி வாடையில் மெலிந்து கையது கொண்டு மெய்யது புத்தி காலது கொண்டு மேலது தளி பேழையில் இருக்கும் பாம்பன உயிர்க்கும் ஏழையாளனை கண்டோம் என்று நீ போய் சொல்லணும்னு சொல்லி, கண்டதும் என்று நீ சொல்லுன்னு சொல்லி அந்த புலவன் பாடினானா. இதை நகர்மலம் வந்த பாண்டிய மன்னன் கேட்டுட்டு அந்த பாட்டில் சொக்கி போய் அந்த புலவன் என்ன பண்ணானா, அப்படியே அரண்மனை கூட்டு போய் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பினாங்கிற கதையை நம்ம கேட்குறோம். அந்த ஊர் சத்திமுற்றம் அப்படின்னு யார் சொல்றா? திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஊவேசாவுக்கு சொல்றாரு. ஒன்று படித்தா இன்னொன்னோட ஒப்பிட தெரியணுங்க. ராமாயணம் படிக்கிறோமா, ஒப்பிட்டு பார்க்கணும். மகாபாரதம் படிக்கிறோமா, ஒப்பிட்டு பார்க்கணும். கந்தபுராணம் படிக்கிறோமா, ஒப்பிட்டு பார்க்கணும். கந்தபுராணத்தில் வருகின்ற சூரபத்மன் 108 அண்டங்களை 1008 ஆண்டுகள் ஆண்டான் அப்படின்னு படிக்கிறோம். சிரிப்பு தாங்க முடியல நமக்கு. பொய் சொல்ல ஒரு அளவே கிடையாது அவங்களுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க. பூமியை போல அண்டங்கள் இருக்கின்றனன்னு நம்முடைய புராணங்கள் சொன்னா நம்பல. இப்ப அமெரிக்காக்காரன் ஒரு தொலைநோக்கி வச்சிருக்கான், ஜேம்ஸ் வெப். அந்த தொலைநோக்கிக்கு பேரு. அது வியாழ கிரகத்தை படம் எடுத்து அனுப்புது. அதுபோல இங்க இருக்கக்கூடிய இந்த அண்டம் மாதிரி பல்வேறு அண்டங்கள் தனியா இருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கு ஜேம்ஸ் வெப் கேமரா நமக்கு சொல்லுது. இது சொன்னா நம்புவோம், நம்மளா சொன்னா நம்ப மாட்டோம். புராணத்தில் சொன்னா என்ன செய்யறோம்? இல்லைன்னு சொல்லிடுறோம். ஆனால் அவை எல்லாம் இருக்கின்றன. இவற்றை நாம் ஒப்பிட்டு பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஒரு செய்தியோட முடிக்க போகிறேன். என்ன, இப்போ ஸ்டீவன் ஹாக்கின்ஸ்னு ஹாலிவுட்னுடைய மிகப்பெரிய ஸ்டார் டைரக்டர், அவருடைய படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அயல் கிரக மனிதர்களை பற்றிய படங்கள். அயல் கிரகத்தில் மனிதர்கள் இருப்பார்களாம், அவர்கள் என்ன மாதிரியான ஆடை போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு நம்ம குழப்பம் வரும். இதுக்கு நீங்கள் மகாபாரதத்துக்குள்ளே போனீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். எப்படி தெரியுமா? இந்திரன் ஒரு நாள் தன்னுடைய மகனாகி அர்ஜுனனை பார்க்க வர்றான். வந்து, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். அதாவது தேவலோகத்தில் பக்கத்து கிரகத்திலிருந்து மனிதர்கள் வந்து, பக்கத்து கிரகத்து வாசிகள் வந்து எங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க, நீ அவங்கள வீழ்த்தணும். என்னால் முடியுமா? உன்னால் மட்டும்தான் முடியும், வா மகனை கூட்டு போறாப்புல. நல்லா கவனிச்சுங்க. அவதார்னு ஒரு படம் வந்தது, வேற கிரகத்துக்கு போகிறத காமிச்சாங்க, ஒத்துக்கிட்டோம். ஜேம்ஸ் கேமரனுடைய படத்தை பார்த்து ஒத்துக்கிட்டோம். இப்போ இங்கே இதுக்கு வாங்க, இவன் அங்கே போகிறான். போனால் அந்த மனிதர்கள் பூரா எப்படி இருக்குங்களா, உடம்பு பூரா சதையாக தொங்குது, பூரா கவசம் போட்டிருக்காங்க. எந்த அம்பு விட்டாலும் ஒடிஞ்சு விழுகுது. அவங்களை எப்படி ஜெயிப்பீங்க? இந்த பகுதிக்கு பேர் என்ன தெரியுங்களா? நிவாத கவச காலகேய சர்க்கம். போச்சுரா அப்படிங்கப்படாது, நிவாத கவச காலகேய சர்க்கம். முதல்ல உச்சரிக்க சொல்லி கொடுங்க, அப்பதான் சரியா வரும். இவன் போனா, அவங்கெல்லாம் வந்தாங்க சண்டைக்கு. இவன் அம்புகளை போட்டால் ஒன்றும் ஆகலை. அப்போ யோசிச்சு பார்த்தான், சட்டுன்னு ஒரு யோசனை வந்துச்சு. அம்பையும் அம்பர துணியையும் வில்லையும் வச்சுட்டு ஓட ஆரம்பிச்சான் அர்ஜுனன். ஓடின உடனே அவங்க பூரா என்ன பண்ணாங்கன்னா, கைதட்டி இப்படி சிரித்து இப்படி மூக்கில் கையை வச்சாங்களாம். அவங்க மூக்கிலே அவங்க கையை வச்சிருக்காங்க. மறு நிமிஷம் அத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டாங்களாம். என்ன காரணம் தெரியுங்களா? அவங்களுக்கு டெலிட் பாயிண்ட் அதுதானா. இப்போ நம்ம டெலிட்னு சொல்கிறோம்ல, சில சமயம் எதையாவது அமுக்கி அம்புட்டு அழிஞ்சு போகும்ல, எதில் செல்லில், அதை தெரிஞ்சு வச்சிருக்க அர்ஜுனன். அதனால தான் அவர்களை அவன் அழித்த செய்தியை நம்ம வந்து மகாபாரதத்தில் பார்க்குறோம். இதை பூரா நீங்கள் ஹாலிவுட் மூவிஸில் பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம கதை தெரியாது, நமக்கு புராணங்கள் தெரியாது. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் ஆச்சரியம் தெரியும். அதனால தான் அவன் அங்கே இருந்தப்ப இந்திரன் அவனுக்கு வேண்டி எல்லாம் கொடுக்குறான். அப்போ கூட ஊர்வசி அவன் என்ன பண்ணாளா, வந்து அர்ஜுனனை பார்த்து மயங்கிட்டாளாம். மயங்கி நான் உன்னை விரும்புகிறேன் இருக்கா. இவன் சொன்னா, நீ எனக்கு அம்மா முறை, அதெல்லாம் விரும்பாத. அப்படியா சொன்னேன்? அப்படின்னா நீ என்ன செய்ய, பேடியா போ அப்படின்னு சாவு கொடுத்துட்டாளாம். அதே மாதிரி அர்ஜுனன் மாறிட்டான். மாறின உடனே அப்புறம் இந்திரன் ஓடியாந்து, ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி, அப்படிலாம் செய்யாத, அவன் நம்ம மகன் சொல்லிட்டு அந்த சாபத்தை வரமாக மாற்றி கொடுத்தாலாம். எப்படி தெரியுமா? நீ விரும்புகிற போது இந்த உருவம் உனக்கு கிடைக்கும். அது எப்போ பயன்படுத்தி சரிங்களா? விராட பருவத்தில் தர்மன் கங்கபட்டர் என்ற பேரோடு வந்தபோது, பீமனன் பலாயனன் என்ற பேரோடு வந்தபோது, அர்ஜுனன் மிருகநிலை என்ற பேரோடு பேடியாக இருந்து உத்தரகுமாரிக்கு பரதநாட்டியத்தை கற்றுக் கொடுத்தான்ங்கிற செய்தியை பார்க்குறோம். அப்போ புராணங்களில் இலக்கியங்களில் வரலாறுகளை நாம் பார்க்க வேண்டும். வெறும் வரலாறா புராணமா மற்றதா மட்டும் படிக்க வேண்டாம். எல்லாரும் சொர்க்கத்துக்கு போக முடியுமான்லாம் கேட்க வேண்டாம். ஏன்னா சொர்க்க நரகத்தை பற்றி நமக்கு தெரியாது. போயிட்டு வந்து எவனும் பேட்டி கொடுக்கல. பார்த்துருக்கீங்களா? ஒரு மனைவி கூட கிழவன்ட்ட கேட்டாங்களா, ஏங்க சொர்க்கத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியாதாம்ல? அவன் தெரிஞ்சிருக்கான், லூசு. அதனால தான் அதுக்கு சொர்க்கம்னு பேர். உடனே கூப்பிட்டு அங்கே போவாங்களா? அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. அப்படி சொர்க்கத்தில் என்ன மாமா இருக்கும்? என்ன அப்படி கேட்ட? ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்துமை எல்லாரும் நான் போனோடனே மாமா மாமான்னு ஒடியார் வாழுக. ஒடியார் வாழுக. சரி, அப்படியா? நான் எங்கே போவேன் மாமா? நீ நரகத்துக்கு தான் போவேன். நரகத்தில் அப்படி என்ன மாமா இருக்கும்? அவன் விடாம குரங்குதான் இருக்கும். உடனே இந்த அம்மா புருஷன் முதுகுல ஒரு தட்டு தட்டி இருக்கு, போங்க மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு
அங்கேயும் குறைக்கா. இது எதுக்கு பேசாமல் இருந்திருந்தா ஒன்றும் இல்லை. அப்போ எது கிடைத்தாலும் அதில் உள்ளே போய் சேர்ந்து பார்க்க ஆச்சரியங்கள் அதிகம் இருக்குங்க. நீங்கள் ஒரு இலக்கியத்தை படிக்கிறப்போ, ஒரு கவிதை படிக்கிற போதோ ஒப்பிட்டு பார்க்கின்ற நோக்கோடு படிப்பீர்களே ஆனால் அதில் 1000 செய்திகள் இருக்கும். அது தமிழை படியுங்கள், சங்க இலக்கியங்களை, பக்தி இலக்கியங்களை, புராணங்களை, இதிகாசம் எதையும் ஒதுக்காதீங்க. நமக்கு என்ன சங்கடம் தெரியுமா? சங்க இலக்கியம் படித்தா புது கவிதை படிக்க மாட்டாங்க, பக்தி இலக்கியம் படித்தா பெரியார் படிக்க மாட்டாங்க, பெரியார் படித்தா பக்தி இலக்கியம் படிக்க மாட்டாங்க. அப்படி இல்லைங்க. ஒரு தடவை பிறக்கிறோம், ஒரு தடவை சாகிறோம், இன்னொரு தடவை வரப்போகிறோமா? சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும், டெத்து தெரியுமா? தெரிஞ்சா சந்தோஷமாக இருப்பாங்களா? அதில் சில பேர் சந்தோஷமாக இருப்பான். நானாவது டிசம்பர், அவன் பிப்ரவரி, அப்புறம் தேதியை சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. மாடியில் ஏறி அந்த நவம்பர் 6 போகிறேன் பாரு, அந்த அக்டோபர் 8. அப்புறம் சில பேர் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க, இன்னைக்கு உங்கள் டேட் அப்படின்னா. கிடைக்கிற வரைக்கும் பாருங்க. ஜென் புத்த கதைகளில் ஒரு கதை உண்டு. கடைசியாக சாக போகிறப்ப அந்த துறவி எல்லாரும் சுற்றி உட்கார்ந்துருக்காங்க, என்னமோ சொல்ல போகிறாருன்னு குறிக்கிறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க. தேநீர் வேணும்னு கேட்டாராம். கடைசி சொட்டு வரைக்கும் குடிச்சாராம். எல்லாரும் அவரையே பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அப்படியே உயிர் போயிடுச்சு. என்ன சொன்னார்? டீ குடிச்சாரே, என்ன சொன்னார்? அவர் சொன்னது இருந்தாங்க, கடைசி சொட்டு வரை வாழ்க்கையை அனுபவிக்க கற்றுக்கொள், ஏனென்றால் மீண்டும் கிடைக்கும் என்பது தெரியாது. அதுதான் ஒரு செய்தியாக வருகிறது. காந்தியடிகள்கிட்ட சுதந்திரத்துக்காக நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்னன்னு கேட்டாங்க. எதுவும் சொல்லவில்லை என்பதே செய்தி அப்படின்னார். அதான் அதனுடைய சிறப்பு. வாழ்ந்து காட்ட வேண்டும், அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் என்பதை சொல்லி அதற்கு எப்போதும் துணை நிற்பது நல்ல நூல்களே என்று அவற்றை படிக்குமாறு உங்களை வேண்டி, வந்தவர்கள் அத்தனை பேரும் மறக்காமல் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் எங்களை வாங்காமல் காப்பாற்றுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.